அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜனவரி மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இதுல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த ஜனவரி 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு, கும்பத்துக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ரிசர்ச் பண்ணலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல டிராவல் செய்ய போகுது. இதுல என்ன ஒரு பியூட்டியான விஷயம்னா பஞ்சமாதிபதியாகிய புதனும் லாபாதிபதியாகிய குருவும் பரிவர்த்தனை அமைப்புல மாதத்தோட பிகினிங்ல இருப்பாங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பாக்குறேன். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 3-10க்கு அதிபதியாகிய செவ்வாய் 12ஆம் இடத்துல உச்சம் ஆயிடுவார். இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, சூப்பர் நெகட்டிவ் எல்லாம் இல்ல, ஆனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு. அதே போல வருட கிரக நிலைகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்கள்லாம் ஒரு ஆவரேஜான ஸ்கோர்ல தான் இருக்கு. ஜென்மத்துல ராகு, 7th ஹவுஸ்ல கேது, 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்துல சனி, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி, குரு பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்காரு, வக்ரத்துல இருக்காரு. இந்த மாதத்தை நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும் கும்பத்துக்கு. முதல் 15 நாள் பெருசா எதுலயும் தொய்வு இல்லை, எல்லாமே ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா எடுத்துட்டு போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல மாத கிரகங்கள் எல்லாம் 12th ஹவுஸுக்கு போயிடுது, 12ஆம் இடத்துக்கு போயிடுது, மறைஞ்சிடுது. சுப கிரகத்துடைய பார்வையும் இல்ல. எனவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டஃபா இருக்கும், பொருளாதார ரீதியா கொஞ்சம் டஃபா இருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு டீடைலா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த ஜனவரி 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுலயும் குரு பார்வையில இருக்கு, பஞ்சமாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை அமைப்புல இருக்காங்க. இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது முதல்ல கும்பத்துக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடி இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குறையும். முதல் 15 நாள்ல பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றம் இருக்காது, பணவரவு கணிசமா இருக்கும், வெளியில கொடுத்த பணம் இப்ப கைக்கு கிடைக்கும், நினைச்சதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். புதன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியா வந்துருவாரு. தடை தாமதத்தோட எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். நினைச்ச விஷயத்த ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு நிறைவேற்றிடுவீங்க. குறிக்கோள்ல ரொம்ப கவனமா இருப்பீங்க. இந்த மாதத்துல ஏதாச்சும் ஒரு டார்கெட் பண்றீங்கன்னா அதை அடைஞ்சிடலாம். அந்த அளவுக்கு முயற்சி பாசிட்டிவா இருக்கு. என்ன ஒண்ணு, ஜென்மத்துல இருக்கிற ராகு குழப்பத்தை மாத்தி மாத்தி கொடுக்குது, மென்டலி கொஞ்சம் பிரஷரை கொடுக்குது. ராகுங்கிறது ஒரு சுமை, அது ஜென்மத்துல இருக்கும்போது நிறைய சுமை அமைப்பு இருக்கும், மென்டலி கடுமையான பிரஷர் இருக்கும், தேவையில்லாத குழப்பங்கள் அப்பப்போ வந்துட்டு போகும், மனசுல அடையாளம் புரியாத கவலை இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இப்போதைக்கு ஓரம் கட்டிட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் உங்களோட லைஃப் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போலாங்கிறத பத்தி யோசிச்சீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணங்களை தடை தாமதத்தோட நிறைவேற்றிப்பீங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். 11ஆம் இடம் ஆசையை குறிக்கக்கூடிய இடம். அதுல பஞ்சமாதிபதி இருந்து பஞ்சமாதிபதி எல்லாம் பரிவர்த்தனை அமைப்புல, பஞ்சமாதிபதி லாபாதிபதி பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறது எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும், அதை செயல்படுத்துவீங்க. அதுக்கு இது பாசிட்டிவா இருக்கு. அடுத்து முதல் 15 நாட்களுக்குள்ள உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா முதல் 15 நாட்கள்ல நீங்க அதை எதிர்பார்க்கலாம். முதல் 15 நாட்கள்ல இந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பொருளாதார ரீதியா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா 10ஆம் அதிபதி போயிட்டு 12ஆம் இடத்துல உச்சம் ஆயிடுவாரு. அதே போல 4-9க்கு அதிபதியாகிய சுக்கிரன் அவரும் போய் 12ல மறைஞ்சிடுறாரு. அஷ்டமாதிபதி, பஞ்சமாதிபதி இவங்களும் போயிட்டு 12ல மறைறாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பொருளாதார ரீதியா நெருக்கடி அமைப்பு இருக்கும். 4 பக்கத்துல இருந்து செலவு வந்துகிட்டே இருக்கும், கையில பணம் நிக்காது, சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படியே செலவா போயிட்டே இருக்கும். அது கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எனவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில விரைய செலவுகள் இருக்கும். தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள சற்று கவனமா இருக்கணும். தாய் தந்தையாருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல வண்டி, வாகனம், வீடு சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகள் நீங்கும். இந்த மாதத்துல ஒரு சிலர் புதுசா மொபைல் வாங்குறது, புதுசா ஏதாச்சும் கேஜெட், எலக்ட்ரானிக்கல் கேஜெட் வாங்குறது, அது சார்ந்த சிந்தனை போகும், அதுக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். மேலும் இந்த மாதத்துல உத்தியோகத்துல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும். உத்தியோகம் சார்ந்த வகையில சில அலைச்சல் இருக்கும். உத்தியோகம், தொழில் இதுல ஒரு சில இடமாற்றம், ஒரு சில அலைச்சல் இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா, அந்த ஐடியா இருக்கு, நல்லா சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா அவசரப்பட்டு அவசர மாற்றங்களை செய்ய வேண்டாம். சேஞ்ச் பண்றதுக்கு ஃபேவரா தான் இருக்கு. இந்த ஜனவரியில கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. அவசர முடிவு, அவசர மாற்றங்களை இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, குறிப்பா தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும். அடுத்த இந்த மாதத்துல தொழில இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 10ஆம் அதிபதி 12ல போய் உச்சமாகிறாரு. நிறைய பேருக்கு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான சிந்தனை எல்லாம் எழுச்சி பெற்று நிற்கும். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கு வருவாங்க. இந்த மாதத்துல ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம்
கம்மியா பாத்துக்கோங்க. அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி பொருளாதாரத்தை ஒரு பக்கமா போய் முடக்கிட வேண்டாம். சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த மாதத்துல கொஞ்சம் பயணங்கள் நிறைய இருக்கும். வெளியிடங்களுக்கு அதிகமா பயணம் போறது, குறுகிய கால பயணங்கள் அதிகமா மேற்கொள்றது, அந்த சூழ்நிலை இந்த ஜனவரியில வந்து நீங்கும். அதே போல இந்த மாதத்துல ஃபேமிலி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். குடும்ப வாழ்க்கையில ஒரு மாதிரி மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி கவலை வருத்தம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். குடும்பத்துல வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வந்து சனி 2ஆம் இடத்துல தனித்து செயல்படுறாரு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ஃபேமிலி ரீதியா கொஞ்சம் டஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா குடும்பத்துல பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதங்களும் குழப்பங்களும் வந்து நீங்களாம். எனவே குடும்ப உறுப்பினர்களோட அனுசரிச்சு போய்க்கணும். குடும்பத்துல பேச்சு வார்த்தைகள் சற்று கவனமா இருக்கிறது நல்லது. பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி பிறகு வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல வார்த்தைகள்ல நிதானம் தேவை. இந்த மாதத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம். எனவே யாருக்கும் வாக்கு கொடுக்காம செயல்படுறது ரொம்ப நல்லது. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பொருளாதாரம் கைக்கு வரதுல சில தடை அமைப்பு, தாமத அமைப்பு, தடுமாற்ற அமைப்புலாம் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு பெருசா ட்ரபிளா தெரியல. செகண்ட் ஹாஃப்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை சற்று கூடுதல் அக்கறையோட கவனத்தோட இருக்கணும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். ஒரு சில செலவுகளுக்கு பிறகு, ஒரு சில மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி உண்டு. அதனால இந்த மாதத்துல குழந்தை பாக்கியத்தை முயற்சி பண்ணலாம். நல்ல செய்தி மிக விரைவாக கிடைச்சிடும். ஏன்னா பஞ்சம ஸ்தானத்துல குரு, அது மட்டும் இல்லாம 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமாதிபதி 12ஆம் இடத்துக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃபுக்கு வந்துடுறாரு. எனவே மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய செலவு இருக்கும். உங்க பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயத்திலேயோ அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயத்திலேயோ எனிதிங் ஏதோ ஒரு விதத்துல பிள்ளைகளால ஒரு சில விரைய செலவு வந்து நீங்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். அது எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. உங்களுக்கு ஒரு இனிமை, ஒரு மன நிறைவை கொடுக்குது. பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதத்துல தாராளமா தொடங்கலாம். அதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு ஃபேவரா இருக்கு. பிள்ளைகளுடைய ஆதரவு உண்டு. பிள்ளைகளால இருந்த கவலை வருத்தங்கள் இந்த மாதத்துல குறையும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் செலவு இருக்கும். ஆனா அது உங்களுக்கு மன நிறைவையும் மன இனிமையும் கொடுக்கும். கண்டிப்பா செய்யக்கூடிய செலவால எந்த விதத்திலையும் உங்களுக்கு வருத்த நிலை ஏற்படாது. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் இந்த மாதத்துல உண்டு. பூர்வீக சொத்து ஏதாச்சும் விற்கணும்னு ட்ரை பண்றீங்கன்னா அந்த ஜனவரில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும். அதை வித்துடலாம். வித்து சுப மாற்றம் பண்ணலாம். சோ அதுக்கு ஃபேவரா இருக்கு. குலதெய்வ வழிபாட்டுல ஒரு சில தடை அமைப்பு கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். அந்த தடை அமைப்பு இப்ப விலகும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றது, குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்காக சின்ன சின்ன பயணங்களை பண்றது. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் அட்டகாசமா இருக்கு. அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது திருமண முயற்சியில சின்ன சின்ன தடை அமைப்பு இருக்கு. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ராகு, செகண்ட் ஹவுஸ்ல சனி, 7th ஹவுஸ்ல கேது. இந்த காம்பினேஷனே வந்து கொஞ்சம் சரியில்லாத காம்பினேஷன். அதுலயும் வந்து இந்த மாதத்துல 7ஆம் அதிபதி 11ல இருப்பாரு. இது கொஞ்சம் பரவாயில்ல. திருமண முயற்சிகளை செய்யலாம். உபஜய ஸ்தானத்துல 7ஆம் அதிபதி இருக்காரு. எனவே இந்த மாதத்துல தடை தாமதத்தோட சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். ஆனா சூப்பர் பிரைட்டா இருக்குன்னு சொல்ல முடியல. இந்த நேரத்துல திருமண முயற்சிகள்லாம் அப்படி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் மெல்ல மெல்ல குடும்பத்துல எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண வரன்கள் வரும்போது இந்த மேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் சரியா பாத்துக்குங்க. 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த ஜாதக பொருத்தத்தை கொஞ்சம் சரியா பார்த்து செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பர்டிகுலரா மேஜரா ட்ரிபிள் இருக்காது. இந்த மாதத்துல ஒரு 15 நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு உண்டு. வாழ்க்கை துணையால லாபம் உண்டு. வாழ்க்கை துணையுடைய ஆதரவு லாபம் இல்லைனாலும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையால பெருசா மன உளைச்சல் எதுவும் இருக்காது. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை, இதெல்லாம் சற்று அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். குறிப்பா தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். வாழ்க்கை துணைக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. அதனால அவங்களுடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். புதிய நண்பர்களால ஆதாயம் உண்டு. நண்பர்களால ஆதாயத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல நண்பர்களால நிறைய செலவுகளும் ஏற்படும். ஏன்னா வந்து 7ஆம் அதிபதி விரயஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆயிட்டாருன்னா அஷ்டமாதிபதியோட இணைஞ்சு ஒரு மாதிரி விரைய செலவு கொடுத்துருவாரு. எனவே இந்த மாதத்துல நண்பர்களால ஆதாயம் உண்டு. அதே சமயத்துல அதுக்கு ஈக்குவலான விரைய செலவுகளும் உண்டு. 7ல கேது இருக்கிறதுனால பொதுவா நட்பு வட்டாரம், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். நண்பர்களோட அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரது வாய்ப்பு இருக்கு. அதனால நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்களை சற்று கவனமா இருக்கிறது சிறப்பு.
அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு மாணவரா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு. படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி டல்லா நகர்ந்துகிட்டு இருப்பாங்க. படிக்கிறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே வர மாட்டேது சார், ஒரு ஃபோக்கஸ்டா இருக்க முடியல, ஒரு மாதிரி டல்லா போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நகர்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதம் பர்டிகுலரா 4ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் பர்டிகுலரா உங்களுக்கு ட்ரிபிள் மேஜரா இருக்காது. முதல் 15 நாள் கல்வி சார்ந்த வகையில உங்களுக்கு நிறைய விஷயம் ஃபேவரா நடக்கும். செகண்ட் ஹாஃப்ல கல்வி சார்ந்த வகையில நிறைய விரைய செலவு இருக்கும். கல்விக்காக சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க, இடமாற்றத்தை செய்வீங்க. கல்வி சார்ந்த வகையில சின்ன பதட்ட நிலை வந்து நீங்கும். ஆனா எதுவும் பெருசா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குதானா இல்ல. சனி பார்வை நாள்ல இருக்கிறதுனால கல்வியில நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். படிக்க உட்கார்ந்தாலே அப்பதான் ஏதாச்சும் ஒரு தடைப்படுத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்பதான் ஏதாச்சும் ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கும். படிக்க உட்கார்ந்தாக்கா அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க. படிக்கலான்னு உட்கார்ந்தாக்கா அப்பதான் பக்கத்து வீட்டுல சண்டை நடந்துட்டு இருக்கும். படிக்கலான்னு உட்கார்ந்தாக்கா அப்பதான் வீட்டுல வந்து ஏதாச்சும் ஒன்னு குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியே ஒரு மாதிரி உங்களை கவனச்சிதறலுக்கு ஆளாகிட்டே இருப்பாங்க. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போய் இருந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வெளியிடங்கள்ல போய் அமர்ந்து அல்லது வெளியிடங்கள்ல ஏதாச்சும் வாடகைக்கு வீடு பிடிச்சிட்டு போய் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி நீங்க வெளில தான் இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. உங்களுடைய நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை மட்டும் சற்று கவனமா இருந்துட்டா யூ ஆர் சேஃப் அப்படின்னு அர்த்தம். எனவே ஸ்டடீஸ்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும். கவனச்சிதறல் அதிகமா வரும். இந்த காலகட்டத்தில் இந்த எலக்ட்ரானிக்கல் கேஜெட் ஆகிய இந்த மொபைலுக்குலாம் அதிகமா அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மொபைலோட நோட்டிபிகேஷன்லாம் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிட்டு உடைய ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் நல்ல வளர்ச்சியும் டெஃபினட்டா பெற்றுக் கொடுக்கும். ஃபோக்கஸ்டான மைண்ட் செட்டை பெறுறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க, அதுதான் ஒரே வழி. அப்படி இல்ல உங்களுக்கு வந்து இறை நம்பிக்கை இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவாலயம் போங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெருமாள் ஸ்தலம் இருந்துச்சுன்னா அங்க போங்க. ஆஞ்சநேயர் ஸ்தலம் இருந்துச்சுன்னா அங்க போங்க. சோ உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்துடைய ஸ்தலத்துக்கு போயிடுங்க. டைரக்டா அங்க போய் அமர்ந்து படிக்கலாம். அல்லது அங்க போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கிறது உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு சிறந்த வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது தேக ஆரோக்கியம். நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஹெல்த்ல மட்டும் இந்த மாதத்துல கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். முதல் 15 நாள் பெருசா எதுவும் ட்ரபிளா தெரியல. 15ஆம் தேதிக்கு பிறகு உடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஜனவரியில 15ஆம் தேதிக்கு பிறகு உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், கால் பாதத்துல அடிபடாம பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியாகிய புதன் பகவான் இருப்பாரு. எனவே கால் பாதத்துல அடிபடுறது, கால் பாதத்துல ஏதாச்சும் குத்துறது, ஆணி குத்துறது, ஊசி குத்துறது, இது போல ஏதாச்சும் தொந்தரவு வந்து நீங்களாம். அதே போல இந்த மாதத்துல தலை வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலையில ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். தலை கிருகிருன்னு சுத்திக்கிட்டே இருக்கு. மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கு. மைண்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டேங்குது. தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஸோ இதெல்லாம் ஜென்மத்துல இருக்கிற ராகு கொடுக்கும். எனவே உங்களுடைய தலை பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது கண் பல் உபாதை வராம பாத்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி. நிறைய பேருக்கு பல்வலி வரும். கண்ணுல ஏதாச்சும் தொந்தரவு வந்து நீங்களாம். கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா அந்த கண்ணாடியை மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். அல்லது ஒரு சிலருக்கு கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரலாம். இது கோச்சாரம் தான். உங்க ஜனனகால ஜாதகம் தான் 100% பேசும். கோச்சார ரீதியா அந்த கண்ணு, பல்லு, அதே போல தலைமுடியில தலைமுடி உதிர்வு, இது போன்ற சின்ன சின்ன சிம்டம்ஸ் இந்த மாதத்துல வந்துட்டு போகலாம். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ இந்த பகுதிகளில் இந்த மாதத்துல கவனம் எடுத்துட்டா போதும். நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, ஒரு 60 வயதை கடந்தவரா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஹெல்த்ல கம்ப்ளீட்டா கேர் எடுத்துக்கோங்க. குறிப்பாக நேத்திர ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் உபாதைகள் ஏதாச்சும் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. சோ உங்க ஹெல்த்ல கம்ப்ளீட்டா கேர் எடுத்துக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல தூக்கம், நல்ல பாடிக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் கொடுத்துருங்க. இது நாட் ஓன்லி இந்த 60s அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கிடையாது, எல்லாருக்குமே சொல்றேன். கம்ப்ளீட்டா ஒரு 8 மணி நேரம் தூங்குங்க. பகல் நேரத்துல அதிக நேரம் தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரவு நேரத்துல நல்லா தூங்குங்க. பகல் நேரத்துல தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ ரொம்ப சோம்பேறித்தனம் நம்மளை ஒட்டிக்கும். சோர்வாவே போகும். ஒரு மூமெண்ட்டுமே தெரியாது. ரொம்ப டல்லா போற மாதிரி ஃபீல் ஆகும். அது சனியுடைய ஆதிக்கம். எனவே இந்த நேரத்துல உங்களை பிரிஸ்கா மாத்திக்கணும். சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்க காலையில சீக்கிரமா எந்திரிங்க. சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிங்க. தினமும் காலையில மெடிடேஷன் பண்ணுங்க. காலையில எழுந்ததுமே குளிச்சிடுங்க. பக்தி பரவசத்தோட நாட்களை தொடங்குங்க. காலையிலேயே மங்களகரமான பாடல்களை கேளுங்க. இதெல்லாம் வந்து இந்த நாட்களை அந்த ஒரு நாள் ஃபுல்லும் உங்களை பாசிட்டிவா அழகா அழைச்சிட்டு போயிடும். எனவே இதை தினம் தினம் செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் எப்பப்போ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது. இந்த ஜனவரியில 9, 10, 11 இந்த தேதிகள்ல உடைய முக்கிய முடிவு, முக்கிய மாற்றம், புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சந்திராஷ்டம தினத்துல மனசுல அடையாளம் புரியாத கவலை வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல கண்டிப்பா தெய்வ வழிபாடு, மேலும் தியான நிலை இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பா கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஓவராலா இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப
கும்பராசிக்காரர்களுக்கு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் அக்கறை, கவனம், நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும். சிந்தனை குழப்பத்தை தவிர்த்து உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க. அதுல கண்டிப்பா சுப செய்தி, சுப மாற்றம் உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசா, புக்தி, அந்தரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா, அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாதகாதிபதி, மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே இந்த பலன்கள் ஒரு 30% உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே போல நம்முடைய சேனல்ல 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரெடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.